நம்மளோட ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் மம்மி டாடி வென்னிங் ஸ்டோர், சிங்கார தோட்டத்தில் 6வது தெருவில் கடை இருக்குது. நீங்கள் இப்போ எத்தனை மென்ஸ்வேர் வீடியோ எடுத்துருக்கீங்க, மென்ஸ்வேர்காரங்க எல்லாருமே வந்துட்டு தேடிட்டு இருப்பாங்க சரகு. இந்த மாதிரி சரகுலாம் எப்படி எடுக்கிறாங்க, இப்போ ஒரு மென்ஸ்வேர்காரங்க கொடுக்குற சரகு இந்த ஒரு மென்ஸ்வேர்காரனு கிடைக்காது. இந்த மாதிரி மென்ஸ்வேர்களுக்கெல்லாம் வந்துட்டு சப்ளை பண்ணுறாள் தான் நம்ம ஒரு பொருள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மென்ஸ்வேர்காரங்க 600 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அதே பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் 350 ரூபாய் கொடுப்பாங்க. ஆமாம், எப்படா கொடுக்குறாங்க நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க, எப்படா அப்படின்ட்டு. ஹெட் செட்டு, ஃபுல் ஸ்லீவு, இதில் வந்து பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு இது வந்து 5 பீஸ் செட்டு, 5 பீஸ் வந்து 5 இது வரும். எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் பாஸ் நல்லா இருக்கு பிரிண்ட்டு. இந்த பாய்ஸ் எல்லாம் என்ன ஃபேப்ரிக்கு? எல்லாமே சூப் செட்டு தான். ஆல் ஓவர் பிரிண்ட்டு பார்த்தீங்களா? ஓகே, ஆல் ஓவர் பிரிண்ட்டு. ஐநெக்கு அப்புறம் பர்பிள்ங்கிறாங்க. பர்பிள் வந்துட்டு பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள், அதான் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது, பர்பிளாக தான் இருக்குது. பர்பிள் தான் இருக்குது. பர்பிளில் வந்து உங்களுக்கு வந்து பர்பிளில் உட்டி மட்டும் கிடையாது. பர்பிளில் நம்ம கிட்ட ஓகே வெறும் டவுன் ஷோல்டர் இருக்குது. டவுன் ஷோல்டர் ஷார்ட்ஸு செட்டாக வருதா? செட்டு இருக்குது. ஓ, பர்பிள் கூட டவுன் ஷோல்டர் செட்டு இருக்குது. ஓகே, இது என்றைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வந்துட்டு போயிட்டே தான் இருக்கே தவிர ஸ்லோ பண்ண மாதிரியே இல்லை. டவுன் ஷோல்டரில் இந்த பாய்ஸ் இருக்குது. இந்த ஆஃப் ஸ்லீவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே காம்படிஷன். ஒரு ஆள் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் 250 ரூபாய்க்கு ஒரு நண்பர் போட்டாப்புல, அப்புறம் இன்னொரு நண்பர் 200 ரூபா போட்டாப்புல, அப்புறம் இன்னொரு நண்பர் 150 ரூபாய்க்கு போட்டாப்புல. இருக்குது பாய்ஸ் ஆஃப் ஸ்லீவ். ஓகே, நான் ஏன்னா வந்துட்டு ஹோல்சேல், நான் வியாபாரி, ஹோல்சேலில் வந்து ரேட்டு சொல்லக்கூடாது. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரகசியம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொழிலில் வந்துட்டு ரகசியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்கிறாங்க, என்னோட ஒரிஜினல் பிராண்டு, ஓன் பிராண்டு, நான் மட்டும் தான் தயார் போடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. 100 பீஸ் தயார் பண்ணால் நானே உங்கள் பேரில் தயார் பண்ணி கொடுத்துருவேன். அப்படியா? ஒரு 100 தானா? அவ்வளோதான் விஷயம் தான். இப்போ பாய்ஸ் வேணுங்க எனக்கு, ஒரு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 3 கலந்து ஒரு 100 பீஸ் கொடுங்க. சரி, அப்படின்னா எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுத்தானா உங்கள் கடை பேரா, உங்கள் கடை பேரில் நானே கொடுத்துறேன். அப்படியே போட்டு கொடுத்துருவீங்க? உங்கள் கடை பேர்லேயே போட்டு கொடுத்துறேன். பரவாயில்லையே. நான் பர்டிகுலராக வீடியோ போடுறதே மெயினாக வந்து யாருக்குன்னா உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு வீடியோவே போடலாம். நான் போடுற வீடியோ வந்துட்டு எப்படின்னா உங்கள்கிட்ட மென்ஸ்வேர் நீங்கள் பண்ணுறீங்களா? ஆமாம், அவங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். அவங்களுக்கு தெரியும் இந்த ரேட்டோட விஷயம் என்னென்னா நம்ம ஈஸியாக ஓப்பனாக உடச்சிட முடியாது. என் நம்பர் கொடுத்துருங்க, கான்டாக்ட் பண்ணிட்டு நான் சொல்லிடுறேன். இருந்தாலும் இதுக்கு நான் ரேட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த பாய்ஸ் 105 ரூபாய்க்கு கொடுக்குறேன். 105? ஆமாம், 105 ரூபாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வண்ணாரப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா சிங்கார கார்டன், அங்கே தான் வந்திருக்கோம். ஹோல்சேல் ஹப்புக்கு தான் வந்திருக்கோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் மம்மி டாடி அந்த ஒரு ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ட்ரெண்டிங்கான டிஷர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ சொல்லப்போனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கடைக்கு வந்து இங்கேருந்து தான் அந்த டிஷர்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மென்ஸ்வேரில் நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, 10 டிஷர்ட் 1000 ரூபாய் அந்த மாதிரி ஆஃபரில் போடுற டிஷர்ட்ஸ் அதுவும் இங்கே கிடைக்கும். அதே மாதிரி ப்ரீமியம் டிஷர்ட்ஸும் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாமே இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிஷர்ட்ஸ் மட்டும் இல்லை, மற்றபடி இன்னர் வெயரு, ட்ராக் பேண்ட்டு, ஷார்ட்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நீங்கள் வாங்குகிற ரேட்டு சென்னையிலே நீங்கள் வாங்கிடலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டில் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ஒரு டிஷர்ட்டு ஒரு 100 பீசஸ் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற நேமில் வந்து லேபிள் போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு 3 days 4 days டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. உங்களோட நேமு இல்லை உங்கள் கடை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி லேபிளில் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு வந்து 100 பீசஸ் வந்து மினிமம் நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும். அண்ட் 3-4 days வந்து டைம் கண்டிப்பாக ஆகும். ஸோ நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, ரொம்ப யூனிக்காக இருக்குது. நிறைய மென்ஸ்வேரில் பார்த்த கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வீடியோவில் போயிட்டு என்னென்ன இருக்குது எல்லாமே காட்ட போகிறேன். அதே மாதிரி முக்கியமானது பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ஸ்கிரைபருக்கான வீடியோ கிடையாது. நம்ம சேனல் வந்து மென்ஸ்வேர் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ மென்ஸ்வேர் அவங்களுக்கு தான் இந்த ஷாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் போயிட்டு கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது 1 by 1 பார்த்துலாம் வாங்க. ஹாய் ப்ரோ, வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே, உங்கள் ஷாப் நேம் சொல்லிவிட்டு உங்கள் ஷாப்போட லொக்கேஷன் கரெக்டாக சொல்லிடுங்க. நம்மளோட ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் மம்மி டாடி வென்னிங் ஸ்டோர். ஓகே, சிங்கார தோட்டத்தில் 6வது தெருவில் கடை இருக்குது. 6வது ஹோல்சேல் ஷாப். என்ன ஸ்பெஷல் உங்கள் ஷாப்பில் ஹோல்சேல்னா? நம்மக்கிட்ட வந்துட்டு என்ன ஸ்பெஷல்னால் என்ன சொல்கிறது, நீங்கள் இப்போது எத்தனை மென்ஸ்வேர் வீடியோ எடுத்துருக்கீங்க? ஒரு 200 எடுத்திருப்பேன். அந்த மென்ஸ்வேர்காரங்க எல்லாருமே வந்துட்டு தேடிட்டு இருப்பாங்க சரகு. எப்படி இப்போ இங்கே இந்த மாதிரி சரகுலாம் எப்படி எடுக்கிறாங்க, இப்போ ஒரு மென்ஸ்வேர்காரங்க கொடுக்குற சரகு இந்த ஒரு மென்ஸ்வேர்காரனு கிடைக்காது. இந்த சரகு எப்படி தான் இந்த ஆஃபரில் கொடுக்குறான், ஓகே எப்படி கொடுக்குறான்னு பார்ப்பாங்க. இன்னொரு மென்ஸ்வேர்காரன் என்ன பண்ணுவோம், இவன் சரகு நல்லா இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி மென்ஸ்வேர்களுக்கெல்லாம் வந்துட்டு சப்ளை பண்ணுறாள் தான் நம்ம சரகு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்ஸ்வேர் இந்த ஆஃபர் போடுறாங்கல்ல, இந்த ஆஃபர் கடைக்காரங்க எல்லாத்துக்குமே சப்ளை வந்து நம்ம தான். நீங்கள் தான் இந்த 99 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கல்ல, 99 ரூபாய்க்கு கொடுக்குறவங்களா இருக்கட்டும், 350 ரூபாய் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், ஓகே
அதே வந்து 600 கொடுக்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்ஸ்வேர்காரங்க 600 கொடுப்பாங்க. அதே பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் 350 கொடுப்பாங்க. ஆமாம், எப்படா கொடுக்குறாங்க நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க, எப்படா அப்படின்ட்டு. அது இங்கே வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து எப்படி என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு நானே சொல்லிட்டு பொருளையும் காட்டிடுவேன். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. நம்ம கிட்ட எல்லா விதமான கலெக்ஷன் இருக்குது. உடிஸ்லேருந்து ரவுண்ட் நெக்கு, ஃபுல் ஸ்லீவு, ஆஃப் ஸ்லீவு, எல்லா விதமான கலெக்ஷன் இருக்குது. மென்ஸ்வேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன சொல்லுவோம், மென்ஸ்வேர்னாலே மெயினாக வந்துட்டு ஷர்ட்டு பேண்ட்டு மேஜர். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ மென்ஸ்வேர்காரங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஷர்ட். ஆமாம், மென்ஸ்வேர்னாலே வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட் தான். டிஷர்ட்டை வச்சு தான் காம்ப்ளீட் கொடுப்பாங்க. எவ்வளோ காம்ப்ளீட் கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 டிஷர்ட் 1000 ரூபா, 25 டிஷர்ட் 1000 ரூபா, 40 டிஷர்ட் 1000 ரூபா. அந்த 40 டிஷர்ட் 1000 ரூபா ஏன் கொடுக்குறாங்க, எது கொடுக்குறாங்கன்னு வந்துட்டு மென்ஸ்வேர் வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அது எங்கே வாங்குறாங்க, அது வேணும்ல விஷயம். ஆமாம், 50 ரூபாய்க்கு டிஷர்ட் கொடுக்குறாங்கன்னா அவன் எங்கே வாங்குறான்? ஆமாம், திருப்பூர் போனால் வாங்கிட்டு வந்துட முடியுமா? திருப்பூர் போனால் ட்ரையல் ஓட்ட போட்ட பின் ஹோல்ஸ் தான் வாங்கிட்டு வர முடியும். ப்ரெஸ் பீஸ்லாம் வாங்கிட்டு வர முடியாது. கண்டிப்பாக தான் விஷயம். இதுதான் நம்மகிட்ட வந்தீங்கன்னா இந்த ஆஃபருக்கு உண்டான எல்லா டிஷர்ட்டும் வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம், எல்லாமே வாங்கலாம். ஓகே, ப்ரைஸஸ்னா ஸ்டார்டிங் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாயிலேருந்து இருக்குது. என்கிட்ட 60 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரை இருக்குது. ஓகே, நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா ஸ்டார்டிங் ஆகும். அதுலேருந்து 350 ரூபா வரைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் வேரியன்ட் இருக்குது ஃபுல்லாக. எல்லா விதமான மாடல் இருக்குது. ஃபுல் ஸ்லீவு, ஆஃப் ஸ்லீவு, உட்டீஸு, ஓகே, டவுன் ஷோல்டர் உட்டீஸு, அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா வேரியண்ட்டுமே இருக்குது. ஓகே, இப்போ வந்து உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னா மினிமம் எவ்வளோ ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணணும்? நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும்னா செட் வைஸ் தான் வாங்க முடியும். செட் வைஸ்னால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது பாருங்களேன், இந்த கட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பாய்ஸ் டிஷர்ட்டு. ஓகே, எல் 1 2 3 4 5 5 பீஸ். இந்த 5 பீஸ் வந்துட்டு செட்டு. இது செட்டு ஓகேங்களா. இந்த எல் சைஸ் மட்டும் வேணால் எல் சைஸ் மட்டும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி செட்டு வரும். அவ்வளோ 5 பீஸ் கூட வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்லி ஹோல்சேல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் குட்டீஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல் இருக்குது, எக்ஸ்எல் இருக்கும், டபுள் எக்ஸ்எல் இருக்கும். 3 பீஸ் செட்டு. 3 பீஸே எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, அவ்வளோதான். இது ஒரு செட்டு. ஓகே, செட்டு டு செட்டு தான் வரும் எல்லாமே. கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது பார்த்தலாமா? கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ப்ரோ. கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னா இப்போ ஃபுல் ஸ்லீவ் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பாருங்கள், ஆல் ஓவர் ஃபுல் ஸ்லீவ். இது வந்துட்டு எல்லாருமே காட்டுவாங்க யூடியூப்பில், எல்லாருமே காட்ட தான் செய்கிறாங்க. நிறைய ஷாப்ஸில் பார்த்துருக்கேன். நம்ம நிறைய ஷாப்ஸில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸ்வெட் செட்டு, ஃபுல் ஸ்லீவு. இதில் வந்து பிரிண்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு செட்டு, இது வந்து 5 பீஸ் செட்டு. 5 பீஸ் வந்து 5 இது வரும். எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல். ஓகே, 3 சைஸ் மொத்தம் இதில். இந்த மாதிரி வந்து கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே பாஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கு பிரிண்ட்டு. ஓகே, அப்புறம் இந்த பாய்ஸ் டர்ன் எல்லாம் என்ன ஃபேப்ரிக்கு? எல்லாமே சொட் செட் தான் ப்ரோ. ஓகே, எல்லாமே சொட் செட் தான். நைட்டு ஆல் ஓவர் பிரிண்ட்டு பார்த்தீங்களா? ஓகே, ஆல் ஓவர் பிரிண்ட்டு, அதுலேயே ஸ்டைப்ஸு. அப்புறம் ஐநெக்கு, அப்புறம் பர்பிள்ங்கிறாங்க. பர்பிள் வந்துட்டு பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள், அதான் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது, பர்பிளாக தான் இருக்குது. பர்பிளில் வந்து உங்களுக்கு வந்துட்டு பர்பிளில் உட்டி மட்டும் கிடையாது. பர்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பர்பிளில் நம்மகிட்ட ஓகே வெறும் டவுன் ஷோல்டர் இருக்குது. டவுன் ஷோல்டர் கூட ஷார்ட்ஸு செட்டாக வருதா? செட்டு இருக்குது. ஓ சூப்பர். ஓகேங்களா. பர்பிள் கூட டவுன் ஷோல்டர் செட்டு இருக்குது. ஓகே, இது என்றைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வந்துட்டு போயிட்டே தான் இருக்கே தவிர ஸ்லோ பண்ண மாதிரியே இல்லை. ஓகே, இந்த ஐட்டம் இருக்குது. டவுன் ஷோல்டரில் எடுத்திங்கன்னா பாய்ஸ் இருக்குது. ஓகே, டவுன் ஷோல்டரில் இந்த பாய்ஸ் இருக்குது. ஃபுல் ஸ்லீவில் பாய்ஸ் இருக்குது. அப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆஃப் ஸ்லீவ். இந்த ஆஃப் ஸ்லீவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே காம்படிஷன். ஒரு ஆள் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ விற்றாரு, ஸ்டார்டிங்கில் 250 ரூபாய்க்கு ஒரு நண்பர் போட்டாப்புல. அப்புறம் இன்னொரு நண்பர் 200 ரூபா போட்டாப்புல. அப்புறம் இன்னொரு நண்பர் 150 ரூபாய்க்கு போட்டாப்புல. தருது பாய்ஸ் ஆஃப் ஸ்லீவ். ஓகே, நீங்கள் என்ன ரேட் விற்கணும்னு சொல்லுங்கள், அந்த ரேட்டு விற்றுக்கலாம். என்ன ரேட் விற்கணுமோ அந்த ரேட்டு விற்றுக்கலாம். இதுவா? ஓகேவா. நான் ஏன்னா வந்துட்டு ஹோல்சேல், நான் வியாபாரி. ஹோல்சேலில் வந்து ரேட்டு சொல்லக்கூடாது. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரகசியம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே சொல்கிறாங்கல்ல. ஆமாம், தொழிலில் வந்துட்டு ரகசியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து வீடியோ வந்துட்டு யூடியூப்பில் ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது நான் பர்டிகுலராக வீடியோ போடுறதே மெயினாக வந்து யாருக்குன்னா உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு வீடியோவே போடலாம்.
நான் போடுற வீடியோ வந்துட்டு எப்படின்னா உங்கள்கிட்ட மென்ஸ்வேர் நீங்கள் பண்ணுறீங்களா? ஆமாம். அவங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். அவங்களுக்கு தெரியும் இந்த ரேட்டோட விஷயம் என்னென்னா நம்ம ஈஸியாக ஓப்பனாக உடச்சிட முடியாது. என் நம்பர் கொடுத்துருங்க, கான்டாக்ட் பண்ணிட்டு நான் சொல்லிடுறேன். இருந்தாலும் இதுக்கு நான் ரேட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த பாய்ஸ் 105 ரூபாய்க்கு கொடுக்குறேன் நான். 105? ஆமாம், 105 ரூபாய் நான் கொடுக்குறேன். இதுதான் 200 ரூபாய் 250 ரூபாய் இல்லை, அப்படி சொல்ல முடியாது. குவாலிட்டி வேரியன்ட் இருக்கும். நம்ம சும்மா சொல்லிட கூடாது. அவங்க என்ன குவாலிட்டி இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. சரி, நான் என்ன குவாலிட்டி இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். சரி, இதே வாங்கி நம்ம 200 ரூபாய்க்கு கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பீஸ் நல்லா தான் இருக்குது. இது 200 ரூபாய்க்கு கொடுக்கலாம், 150 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஓகே ஓகே. என்ன அதனால வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஆளை வந்து குறை சொல்ல முடியாது. சரி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னது, இந்த பிராண்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா திருப்பூரை பொறுத்தவரை அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன கதையாக போச்சு. என்ன சொல்கிறாங்க, என்னோட ஒரிஜினல் பிராண்டு, ஓன் பிராண்டு, நான் மட்டும் தான் போடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. 100 பீஸ் தயார் பண்ணால் நானே உங்கள் பேரில் தயார் பண்ணி கொடுத்துருவேன். அப்படியா? ஒரு 100 அவ்வளோதானா? அவ்வளோதான் விஷயம் தான். இப்போ பாய்ஸ் வேணுங்க எனக்கு, ஒரு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 3 கலந்து ஒரு 100 பீஸ் கொடுங்க. சரி. அப்படின்னா எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுத்தானா உங்கள் கடை பேரா, உங்கள் கடை பேரில் நானே கொடுத்துறேன். அப்படியே போட்டு கொடுத்துருவீங்க? உங்கள் கடை பேர்லேயே போட்டு கொடுத்தேன். பரவாயில்லையே. அப்போ என்ன ஆகுனா, இதில் ஒரு கடை பேர் போடுறதுனால ஒரு லாபம் என்னென்னா, ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் என்னென்னா, உங்கள் கடையில் மட்டும் தான் கிடைக்கும். ரைட்டு. வந்து ஒரு வியாபாரி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு மென்ஸ் வச்சு நடத்திட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக தெரியும். ஒரு நம்ம கடையில் மட்டும் இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகுனா, அதோட ப்ராஃபிட் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே. ஒரு 4 கடையில் இருக்க அதே பிராண்டை நம்ம வைக்கும்போது அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும், நம்ம கடையில் மட்டும் இருக்குது இது என்னோட ஓன் பிராண்ட் சொல்லும்போது அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வட்டில் ஒன்றுமே இல்லை, 3 நாள் வெயிட் பண்ணால் போதும். ஓகே. 3 நாள் வெயிட் பண்ணால் உங்கள் பேரில் வந்துடும். எல்லாமே என்ன கேட்டாலும் வந்துடும். ஆனால் மினிமம் குவான்டிட்டி ஒரு 100 பீஸ், ஒரு மாடலுக்கு ஒரு 100 பீஸ் கேட்டிங்க அப்படின்னா ஓகே உங்கள் பேரில் உங்கள் பிராண்டு போட்டு கொடுத்துடலாம். பிரச்சனையே கிடையாது. நீங்கள் உங்கள் பிராண்டில் நீங்கள் என்ன போடாமல் போட்டுக்கலாம். மற்றபடி வந்துட்டு இது அதே மாதிரி எப்படின்னா, ஒருத்தவனை காப்பி பண்ணுறது, காப்பி பண்ணாமல் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா இதெல்லாம் தான் இதான் பிஸ்னஸே, வியாபாரமே அதுதான். ஒருத்தவங்க என்ன நல்லபடியாக வியாபாரம் பண்ணிட்டாங்கன்னா அதை காப்பி பண்ணி தான் நம்ம போட போகிறோம். ஆமாம். என்ன நம்ம 1000 விஷயம் நம்ம புதுசாக செஞ்சாலுமே, நான் ஒரு 10 விஷயம் புதுசாக செஞ்சுருப்பேன். அதில் வந்து அதாவது பர்பிள் நோட்டீஸ் முதல்ல நான் தயார் பண்ணல, யாரோ தயார் பண்ணது. அதை தயார் பண்ணி தான் நானும் போட்டுருக்கேன். அப்போ நானும் காப்பி அடிச்சு தான் இருக்கேன். ஆலோ பிரிண்டில் வந்துட்டு ரவுண்ட் ஷோல்டரில் தொப்பி வந்து நான் தான் போட்டேன். நான் தான் போட்டுருக்கேன். இதை காப்பி பண்ணி இன்னொருத்தவங்க போடுறாங்க. அது நான் போய் ராயல்ட்டியை கேட்க முடியும். தொழில் பாஸ் இது, பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நம்ம அதை போட்டு நம்ம ஆச்சா பூச்சா ஆச்சு சாப்பிச்சா பேசிகிட்டே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் ஆலோ பிரிண்டில் முக்கா கை, ரவுண்ட் ஷோல்டர், தொப்பி. இப்போ நான் காட்டுற பீஸை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் என் பீஸ் யார் யார்கிட்ட வந்திருக்கு, எத்தனை மென்ஸ்வேரில் நீங்கள் யூடியூப் வீடியோ பார்த்துருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துருக்கீங்க, எல்லாமே என் பீஸை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, ஓகே ஓகேவா. டவுன் ஷோல்டர் ஆல் ஓவர்ட்டு சீட்டாஸ் வந்து என்கிட்ட இப்போ ஸ்டாக் இல்லை, நாளைக்கு வருது பீஸு. சீட்டாஸில் செட்டும் வருது. செம்மையாக இருக்குது சீட்டாஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் இருக்குது ஒரு 7-8 பிரிண்ட் இருக்குது இதில். ஓகே. மில்ட்ரி, இதுவே இந்த டவுன் ஷோல்டரே பார்த்துட்டிங்கன்னா 5 டிஷர்ட் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, ஒரு டிஷர்ட் 180 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, ஒரு டிஷர்ட் 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். அது எல்லாத்தையுமே கொடுக்கலாம். அவ்வளோதான். அவங்களோட லாபத்தை பொறுத்து, மார்ஜினை பொறுத்து இருக்குது. உனக்கு 5 ரூபா பீஸுக்கு லாபம் போகுது அப்படின்னா நீ என்ன அந்த ரேட்டுக்கு விற்க வேண்டியது தான். எனக்கு 50 ரூபா லாபம் வேணும்னா அந்த ரேட்டுக்கு விற்க வேண்டியது தான். ஆனால் ஆக மொத்தத்தில் பொருள் தருது. ஓகே. இதுலேருந்து நீங்கள் லாபம் எவ்வளோ வைக்க போகிறீங்க, உங்களோட மார்ஜின் எவ்வளோ, அவங்க தான் டிசைட் பண்ணி அதை டிசைட் பண்ணிக்கிட்டோம். மார்ஜின் வந்து நீங்கள் எவ்வளோ டஃப் கொடுக்குறீங்களோ அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணலாம். ஓகே. நான் மார்ஜின் வச்சுட்டே இருப்பேன் அப்படின்னா உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ரைட். இப்போ ஆஃபரோட முக்கியமான விஷயமே தான். என்ன பண்ணுறாங்க, நான் வந்துட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறேன், நான் ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறேன், நான் இதை எடுத்துகிட்டு போய் நான் 300 ரூபா தான் விற்பேன் அப்படின்னா 300 ரூபாய்க்கு 5 பீஸ் தான் விற்க முடியும். ஓகே. 300 ரூபாய்க்கு உங்களால் 5 பீஸ் தான் விற்க முடியும். அதே 250 விற்றீங்கன்னா 10 பீஸ் விற்கலாம். அதே நீங்கள் வந்துட்டு 210 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 100 பீஸ் விற்கலாம். ஓகே. அந்த 100 பீஸ் என்ன ஆகுனா உங்களோட பீஸ் எல்லாமே காலியாகவும் ஆயிரும். அந்த 10 ரூபா லாபம் வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து டோட்டலாக 10 டோட்டலாக ஒரு 100 பீஸுக்கும்போது என்னாச்சு, அந்த ஒரு 10,000 லாபம் கிடச்சிடும் உங்களுக்கு. இதுதான் வியாபாரம். ஓகே. 10 பீஸை வந்துட்டு நம்ம வச்சுட்டு விற்றுட்டே இருக்கிறது 100 பீஸை விற்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. 10 பீஸுக்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 1000 ரூபா கிடைக்கும். ஓகே. அதே 100 பீஸ் விற்கும்போது என்ன ஆகுனா 10,000 ரூபா கிடைக்கும். ரைட்டு. இதுதான் மார்ஜின். இதுதான் ஆஃபரோட விஷயம். என்னன்னா இதுதான் நம்மகிட்ட 100 ரூபா லாட் போடணும், அது உங்கள்ட்ட டிஷர்ட் இருக்கா, ட்ரை ஃபிட்டில் இருக்கா அப்படின்னா அதுவும் இருக்குது.
ட்ரை ஃபிட்டு. இதில் வந்து ஒரு 10 கலர் வரும். எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் 3 சைஸ் இருக்குது. இது வந்து நம்ம 100 ரூபா லாட்டில் தாராளமாக போடலாம். நான் ரேட்டு சொல்லலை, 100 ரூபா லாட்டில் தாராளமாக போடலாம். 100 ரூபா. ஓகே. இது பிளெயின் பார்த்துங்க, இதுவும் 100 ரூபா லாட்டில் போடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸு எல், எக்ஸ்எல், 2XL, 3XL 4 சைஸ் இருக்குது. இதுவுமே 100 ரூபா லாட்டில் போகிற ஐட்டம் தான். ஓகே. இதில் கலர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த இருக்கு பாருங்கள். எக்கச்சக்க கலர் இருக்கு. கலர் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், போட்டுக்கிட்டே இருக்கலாம் கலரை. நாற்பது கலர் போடுவேன் இதில். இதெல்லாம் சர்ப்ளஸ் கிடையாது, இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் பீஸ். ஃப்ரெஷ்ஷு. ஆமாம், எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ்மாங்கல்ல, எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் கிடையாது. ஓகே. இதெல்லாம் ஃப்ரெஷ் பீஸ் இது எல்லாமே. ஓகேவா? இது ஐட்டம் இருக்குது. நம்ம எதையோ ஸ்டார்ட் பண்ணி எங்கிட்ட போயிட்டுருக்கோம், எங்கேயுமே நிற்கிற மாதிரி இல்லை. எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணால் சும்மா ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. ஃபுல் ஸ்லீவ் நல்லா இருக்குது. ஸ்டேப்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஸ்டேப் வரும். 1. நான் மறுபடியும் ஒரே விஷயம் தான் சொல்கிறேன். வீடியோ பார்க்க என்ன சொல்லணும்னா, இது மென்சர் வேறு இவன் மென்சர் போட்டிருந்தானே, எந்த மென்சர் போட்டிருந்தானே, அந்த மென்சர் போட்டிருந்தானே, எல்லா மென்சரும் போடுவானுங்க. எல்லா மென்சரும் போடுவாங்க, எல்லா மென்சரும் நம்ம தான் கொடுத்துட்ருக்கோம். யாரையும் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஓகே. நல்லா இருக்குது, யூனிக்காக இருக்குது. ஓகே. முடியலை. டை ஃபிளாங்ஸ். ஓகே. வாலா. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாலா பயங்கரமாக மேஜர் ரோல் பண்ணுது. செம்ம ரோல் பண்ணுது வாலா. மென்ஸ்வேரில் ரொம்ப பெரிய இம்பேக்ட் பண்ணுறது வாலா. எங்கிட்டையும் வாலா இருக்குது. 100 ரூபா விற்கிற மாதிரி வாலா இருக்குது. 100 ரூபா விற்கிறதுக்கு வாலா இருக்குது, 150 ரூபா விற்கிறதுக்கு வாலா இருக்குது, 200 ரூபா விற்கிறதுக்கு வாலா இருக்குது. சூப்பர். வாலாவில் 3-4 வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே. வாலா. ஓகே. இதை வந்துட்டு இந்த ஐட்டத்தை 100 ரூபாய்க்கு விற்கலாம். 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். ஃபுல் ஸ்லீவ் வந்து 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். ட்ரை ஃபிட்டு எதுவுமே நான் வந்து காட்டுற எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பீஸ் கிடையாது. எதுவுமே லூஸில் வச்சு அப்படியே சும்மா தூக்கி போட்டுக்கிற சரக்குலாம் கிடையாது. எல்லாமே பேக்கிங் தான். ஓகே. எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான். எல்லாமே ரெகுலர் சரக்கு தான். இந்த ஆஃபரில் சொல்கிற மாதிரி இருக்கிற வரையே கொடுக்குறேன், இல்லாமல் கொடுக்குற மாதிரி 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் கொடுத்துருவேன். 1000 பீஸ் வேணுமா? ஓகே. ஃபுல் ஸ்லீவ் இது 100 ரூபா விற்கிறதுக்கு. 100 ரூபா நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் கஸ்டமர். நான் கஸ்டமரோட ரேட்டு தான் சொல்கிறேன், ஏன் ரேட்டு சொல்லலை. ஓகே. அப்போ உங்களோட ரேட் என்னன்னு உங்களுக்கு நல்லா மென்சர் தான் பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும் ரேட்டு. 100 ரூபா இருக்குது. இதில் வந்து எப்படின்னா என்கிட்ட இவ்வளோ தான் பீஸ் இருக்குது, அவ்வளோதான் பீஸ் இருக்குலாம் கிடையாது. 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா 1000 பீஸ் வேணுமா 1000 பீஸ் தரேன். ஓகே. அதேமாதிரி ஒரு 4 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா என்ன பிரிண்ட் வேணும், இதில் பாய்ஸ் வேணுமா, இதில் வந்துட்டு கேர்ள்ஸ் வேணுமா, ஓகே, வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். என்ன வேணும்? ஆமாம், என்ன ஒன்று புதுசாக வந்துட்டு இருக்குது. அதுக்கு வேறு பஞ்சாயத்துக்கு வருவாங்களே. எது நான் காட்டுவேன், அப்புறம் நான் தான் போட்டேன், நான் தான் மோனோப்புள்ளி, நான் தான் இது பண்ணுவேன். ஓ, பிளட்டி ஸ்வீட் இருக்குங்களா, லியோ. ஓகே. சரி, அதாவது 10 ரூபா 15 ரூபா கொடுத்தா ஸ்டிக்கர் ஒட்டி அடிச்சிடலாம். இதில் வந்து இதெல்லாம் கிடையாது, ஒன்றுமே சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான். பிளட்டி ஸ்வீட். இந்த பிளட்டி ஸ்வீட் இதில் வேணுமா போட்டு கொடுத்துடலாம். ஆமாம், இதில் வேணுமா போட்டு கொடுத்துடலாம். வேறு டவுன் ஷோல்டரில் வேணுமா, டவுன் ஷோல்டரில் பாய்ஸுக்கு பதிலாக பிளட்டி ஸ்வீட் வேணுமா போட்டு கொடுத்துடலாம். 2 நாள் 3 நாள் டைம். ஓகே. எல்லாருமே சொல்கிறாங்க, என்னது கம்பெனி வச்சுருக்கேன், என்னோடய சொந்த யூனிட் இருக்குது அப்படின்ட்டு. நானும் அதே சேம் டைலாக நானும் சொல்ல விரும்பலை. ஒரு நாள் உங்களை கூப்பிட்டு போய் காட்டிடுறேன்.
என்ன நீங்கள் அடிக்கடி திருப்பூர் போகிற ஆள். ஆமாம், நானும் ஒரு தடவையும் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பேன். நீங்கள் திருப்பூர் வரும்போது உங்களை திருப்பூரில் வச்சு மீட் பண்ண முடிய மாட்டேது. திருப்பூர் கூட்டு போய் நான் காட்டிடுறேன். ஓகே. ஏன்னா இது இங்கே என்கிட்ட எத்தனை பேருக்கு நான் இங்கே சென்னையில் சப்ளை பண்ணுறேன், எத்தனை மென்ஸுக்கு நான் சென்னையில் சப்ளை பண்ணேன்னு தெரியும். நான் வந்துட்டு இந்த 3 மாதத்துக்கு முன்னாடியோ 6 மாதத்துக்கு முன்னாடியோ வியாபாரத்துக்கு இருந்தாலும் கிடையாது. ஓகே. 2003 கடை திறந்தேன். 2003 நான் சிங்காரத்தோட்டில் கடை திறக்கும்போது 2003. இந்த பஜார் வந்துட்டு அப்போ தான் நல்ல பஜார் தான். அப்போ தான் வந்துட்டு அப்படியே மேலே வந்துட்டு இருந்த நேரம் 2003. இப்போ வந்து 2023. 20 வருஷம் ஆச்சு நான் கடை திறந்து. ஓகே. நான் ஏன் யூடியூப் சேனலில் கொடுக்கணும் அப்படின்னா வியாபாரம் நடக்கல, அந்த கான்செப்டே கிடையாது. நான் இருக்கேன் மார்க்கெட்டில், நானும் மார்க்கெட்டில் இருக்கேன், எங்கிட்டையும் வியாபாரம் நடந்துட்டு இருக்கு, எங்கள்கிட்டையும் சரக்கு இருக்குது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் யூடியூப்பில் கொடுத்துட்ருக்கேன். ஓகே. அப்புறம் இன்னொரு ஐட்டம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் சில ரகசியமான ஐட்டம்லாம் அப்புறமா காட்டுறேன். அதெல்லாம் நேரில் வாங்க காட்டுறேன், வீடியோவில் காட்ட முடியாது. ஐயோ. இதில் இன்னர்ஸ் சொல்கிறேன். இன்னர்ஸ்லாம் வந்துட்டு சில விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் நேரில் வந்து நான் பாக்ஸ் பார்த்துக்குங்க. சரி. இது பார்த்துருப்பீங்க, நிறைய கடைகளில் பார்த்துருப்பீங்க. இதில் வந்துட்டு மொத்தம் 3 மாடல் இருக்குது. காலரு, ரவுண்ட் நெக் பிளைன். இதோட ரேட் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, மார்க்கெட்டில் எல்லாருமே எடுத்துகிட்டு இருப்பீங்க. எல்லா மென்ஸ்வேர் கடையிலையும் இதான் காட்டுவீங்க. ஆமாம், எல்லா மென்ஸ்வேர்லையும் இதை காட்டாமல் இருக்க மாட்டீங்க. நம்மகிட்டையும் இருக்குது. இது பார்த்துக்குங்க. M, L, XL, XXL 4 சைஸ் வரும். இதோட ரேட் வந்து ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே இருக்குது, வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இது பாக்ஸ், சிங்கிள் பீஸ் பாக்ஸ். ஓகே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஷர்ட்ஸ் தான் உங்ககிட்டயா? டிஷர்ட்ஸு அடுத்து வரேன் சார், ஒன்று வரேன். முதல்ல டிஷர்ட்டை முடிச்சிடலாம். அதான் சொல்கிறேன். நான் வந்து என்னென்னா மென்ஸ்வேருக்கு வந்துட்டு தூண் இருப்பாங்கல்ல, மென்ஸ்வேருக்கு வந்து 4 தூண் மொத்தம். ஒன்று சர்ட்டு, இன்னொன்று பேண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பில்லரே வந்து டிஷர்ட் தான். நீங்கள் என்ன வேணாலும் சட்டை போடுங்க, என்ன வேணாலும் பேண்ட்டு போடுங்க, ஆனால் நீங்கள் அதை வச்சு காம்ப்ளீட் பண்ண முடியாது. டிஷர்ட்டை வச்சு தான் காம்ப்ளீட் பண்ண முடியும். மென்ஸ்வேரை பொறுத்தவரை எப்படின்னா நீங்கள் காம்ப்ளீட் பண்ணுறது டிஷர்ட்டை வச்சு மட்டும்தான் காம்ப்ளீட் பண்ண முடியும். எல்லாருமே போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா போலோ ஃபிட் பண்ணிட்டு 4 கொடுக்குறேன், 5 கொடுக்குறேன், அது எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் மேஜராக என்ன பண்ணுறாங்க, அவங்க வியாபாரத்தை பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி என்னென்னா டிஷர்ட் தான். முதல்ல ஒரு மென்ஸு வந்துட்டு உங்கள் பிஸ்னஸை பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு டிஷர்ட்டு. ஓகே. ஸோ டிஷர்ட்டை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்புறமா லோயருக்கு வரலாம், அப்புறமா ஷார்ட்ஸுக்கு வரலாம், அப்புறமா இன்னர்ஸ்க்கு வரலாம். ஐயோ. ஓகே. டவுன் ஷோல்டரில் தொப்பி. இது வந்துட்டு மார்க்கெட்டில் கிடச்சிருக்கா குறையுதா என்னெல்லாம் தெரில, ஆனால் இருக்குது, நம்மகிட்ட இருக்குது. இதில் பிளெயின் இருக்குது, இதுலேயுமே வந்துட்டு பிரிண்டட் இருக்குது. இதுலேயுமே ஃபுல் பிரிண்டட், டை அண்ட் டை பிரிண்டட் இருக்குது. டவுன் ஷோல்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டாஸ் காட்டினா சீட்டாஸ்லேயுமே இருக்காது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெஃப்ளெக்டர். ஓ, இது வந்துட்டு நைட்டில் க்ளோவாக வந்துடுமா இந்த பிரிண்ட்டு, நைட்டில் க்ளோவாக வர பிரிண்ட். இது அதை ரேடியம் சொல்லுவாங்க. ரேடியம் சொல்லுவாங்க அது. அப்புறம் வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கே வேறு மாதிரி ஃபேப்ரிக். இது என்ன ஃபேப்ரிக்? இது உள்ளன் மாதிரி வரும். அதான் இந்த சொட்டர் இருக்கும், அந்த மாடல் மாதிரி இருக்குது. இப்போ வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சீசன்லாம் அது போடணும், அந்த சீசன்லாம் அது போடணும், அந்த வேலையே கிடையாது. பசங்களுக்கு யூனிக்காக இருக்கணும். ஓகே. ட்ரெண்டாக இருக்கணும், அவ்வளோதான். நான் எதுலேயே பார்த்தேன், அந்த கோணி பை இருக்கு, அதில் கூட ஷர்ட் எல்லாம் தச்சு போடுறான். உண்மையிலே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்னும் அமைய மாட்டேது. அமைஞ்சதுன்னா அது எதுலேயே பார்த்தேன் நான். ஆமாம், அதுவும் அமைஞ்சதுன்னா அதையும் தூக்கி போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். அது வந்துட்டு நம்ம எப்படின்னா பிரிண்டரில் ஜெர்சியில் வந்து பிரிண்டடு அதில் தான் ட்ரை பண்ணேன், ஒன்றும் செட் ஆகலை. ஓகே, அதையும் போட்டுடலாம், பிரச்சனை கிடையாது. இது பார்த்துட்டிங்களா? ஓகே. ஓகே, அடுத்து வந்துட்டு இதுவும் நல்லா இருக்கு. லைக்ராவில் ஆல் ஓவர் பிரிண்டட், ஃபுல்லாக லைக்ரா வருது. இது வந்து பயோவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தமே 6 பீஸ் வரும், 6 கலரு. ஓகே. 6மே 6 பிராண்ட் வரும். ஓகே. இப்படி ஃபீல் பண்ணி பாருங்க, துணி எப்படி இருக்குன்னு. சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இல்லை, 100 ரூபாய்க்கு இல்லை, இது 200 ரூபாய்க்கு கொடுக்கலாம், 300 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அது அந்தளவுக்கு ஒர்த்து இருக்கும். இல்லை, அதான் வறுத்து தான், அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கும். அதாவது இப்படியே போயிடுறாங்களே, இந்த ரேஞ்ச் மட்டும் தான் வச்சுருப்பாங்களா அப்படின்னு இல்லை. நம்மகிட்ட இந்த ரேஞ்ச் இருக்குது. இந்த இருக்குது பாக்ஸ் கிட்ட காட்டிட்டேன், இது லூஸில் இருக்குது, அவ்வளோதான். ஓகே. இதை நான் பாக்ஸ் போட்டேனாங்க இது பீஸ் என்னோட ரேட்டே 200 220 ரூபா வந்துடும். ரேட்டு வந்துட்டு எப்படின்னா நம்ம பாக்ஸ் பொருள் தான் முக்கியம். கண்டிப்பாக பாக்ஸ் முக்கியம் கிடையாது. பாக்ஸை போட்டுட்டு அதில் ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் கூட்டிட்டு அப்படி வியாபாரம் பண்ணணும் அவசியமே இல்லை. ரேட்டு கரெக்டாக இருக்கும், பொருளும் நல்லாயிருக்கும். இந்த இருக்குது பாருங்கள் செட்டு, இது நான் காட்டின ஒரு செட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள். இதுதான் செட்டு. இதாக இருக்குது பிரிண்ட்டு, 5 பீஸ் செட்டு, எக்ஸலு. இதில் எல் வேணால் எல் இருக்கும், எக்ஸல்னா எக்ஸல் இருக்கும், XXLனா XXL இருக்கும்.
அப்புறம் இன்னொரு ஐட்டம் முக்கியமான ஐட்டத்துக்கு வருவோம். ஊர் ஃபுல்லாக சுற்றிருப்பீங்க, ஊர் ஃபுல்லாக வந்திருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். எப்படி தம்பி? எல்லாம் பண்ணியிருப்போம். டவுன் ஷோல்டர், டை அண்ட் டை, பீஸு, ஷார்ட்ஸு செட்டு. ஓகே. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது கலர். அதுலேயே வந்துட்டு டவுன் ஷோல்டரில் வந்து தொப்பி, அது தொப்பி இல்லாமல் ரவுண்ட் நெக்கு செட்டு. ஓகே. இப்போ தெரியுதுங்களா எந்தெந்த மென்ஸ்வேரில் போட்டுருக்காங்கன்னு ஐடியா வந்துருச்சுங்களா? மென்ஸ்வேரில் ஒரு எல்லா ஐட்டமும் வரும் நம்மக்கிட்ட. எல்லா மென்ஸ்வேர்லேயும் நம்ம ஐட்டம் இல்லாமல் இருக்காது. ஓகே. என்னோடய பொருள் வந்துட்டு உங்கள் கடையில் இருக்கும், ஆனால் என் மூலியமாக வந்துருக்காது, வேறு ஆள் மூலியமாக வந்துருக்கும். அதான் என் பொருள் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் ஓகே, இவர்கிட்டருந்து வாங்குறேன், நான் அவர்கிட்டருந்து வாங்குறேன். இப்போ நான் டேரெக்டாகவே வந்து நான் உங்களுக்கு தரேன். நான் இங்கே சென்னையில் ஹோல்சேல் கடைக்கு ஒரு 6 கடைக்கு சப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ நான் டேரெக்டாகவே கொடுக்குறேன். நம்மள்ட்ட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி தரலாம். இல்லை, எல்லாத்துக்குமே ஒரே ப்ரைஸ் தான். உங்களுக்கு ஒரு ரேட்டு, இவங்களுக்கு ஒரு ரேட்டு, அவங்களுக்கு ஒரு ரேட்லாம் கிடையாது. ஆஃபர் போடுறாங்கன்னா அவங்களுக்கு லாபம் இல்லாமல் யாருமே எந்த ஆஃபருமே ஒரு மார்ஜின் இல்லாமல் ஆஃபர் போட மாட்டாங்க. மறுபடியும் என்ன சொல்கிறேன், மார்ஜின் இருக்கும். என்ன மார்ஜின் எப்படி இருக்குன்னா, மார்ஜினோட வேரியன்ட் வித்தியாசம் இருக்கும். இந்த 10 ரூபா 20 ரூபா கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு 1000 பீஸ் காலி பண்ணுறாங்க, முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி மார்ஜின், நல்ல மார்ஜின் இருக்கும். ஓகே. அப்புறம் அது போக வந்து நம்மளோட ஐநெக் இருக்குது, பாப்கார்ன் இருக்குது, பாப்கார்ன் வந்து இது காட்டன் பாப்கார்ன். இது வந்து இது கிடையாது, பாலிஷ் கிடையாது, காட்டன் பாப்கார்ன். அது கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்குது. அப்படியே வந்துட்டு இப்படியே வந்தோம்னா பாக்ஸ் நம்ம மேலே போகலாம் ப்ரோ. கீழே காட்டிட்டு இருக்கோம். கீழே அப்படியே ஒரு சும்மா சுற்றி ஒரு கவர் பண்ணிக்கிங்க. ஸோ கீழே ஃபுல்லாக டிஷர்ட்ஸ் தான். டிஷர்ட் இருக்குது, பனியன் ஜிடிஸ் இருக்குது, இன்னர் கார்மெண்ட்ஸ் என்கிட்ட இருக்குது. ஓகே. டவல் ஐட்டம்ஸ் இருக்குது என்கிட்ட. டவல். ஓகே. டவல் இருக்குது. இன்னரில் வந்துட்டு லோக்கல் பிராண்ட் இருக்குது, பிராண்டட் இருக்குது. ஓகே. எல்லாமே இருக்குது. அப்புறம் டிஷர்ட் எல்லாம் பார்த்தோமா மேலே போகலாம் வாங்க. கண்டிப்பாக. ஆல்ரெடி பார்சல் போயிட்டே தான் இருக்குது.